இன்று கரூர் மாவட்டத்தில் லிட்டில் ஏஞ்சல் அந்த ஸ்கூலில் இருக்கிறோம். கரூர் மாவட்டம் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் இதற்கு முன்னாடி கரூர் மாவட்டத்துக்கு வந்து போனது பிறகு தான் பிக் பாஸில் கூட நான் வந்தேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு ராசியான ஊர். அது மட்டும் இல்லை, கரூர் மாவட்டம் அப்படின்னாலே தொழில்துறைக்கு ரொம்ப நேர்த்தியான ஊர் இது. ஏன்னா சாதாரணமாக இருக்கிற மக்களை கூட ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்மளும் முன்னுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம். தமிழகத்திலேயே இன்றைக்கி தொழிலில் நல்லா முன்னுக்கு உள்ள மாவட்டம் அப்படின்னாக்கா அது கரூர் தான். அந்த கரூர் மாவட்டத்தில் லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலில் பிரின்சிபல் மேடம் உஷா அவர்கள் முன்னிலையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் கரூருக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாணவியின் பெயர் மாதங்கி ஸ்ரீ. இவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட். என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 மணி நேரம் 1 நிமிஷம் 20 செகண்டில் 20 கிலோமீட்டர் அவங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு. இது வரைக்கும் யாருமே அது பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கவங்க கூட 43 வயசில் உள்ளவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக 5 வயசு இந்த மாணவி மாதங்கி ஸ்ரீ அவர்கள் 5 வயசில் 1 மணி நேரம் 1 நிமிஷம் 20 செகண்டில் 20 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இது. ஸோ இந்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. சாருங்களாம் வந்திருக்காங்க, என் மனமார்ந்த நன்றி. இந்த மாணவி படிக்கிறது வந்து லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல் பிரின்சிபல் மேடம் உஷா அவர்கள் அந்த ஸ்கூல்லேருந்து தான் இப்போ நான் பேசுகிறேன். ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே நம்ம இந்த லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலுக்கு தான் போய் சேரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி மாணவிகள் இன்னும் ஸ்போர்ட்ஸில் நல்லா மேலும் மேலும் சிறந்து விளங்கிக்கிட்டே வரணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஆதங்கம். அது கொடுங்கப்பா. இந்த நேரத்தில் தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அப்படின்றத விட ஒரு பெரிய வேண்டுகோள். பல மாணவர்களின் இது வந்து கனவு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாணவி மட்டும் இல்லை, இன்னும் பல மாணவிகள் பல சாதனைகள் புரிகிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்களோ இல்லை அது என்ன சொல்லுவாங்க உதவிகளோ அது சரியாக வந்து கிடைக்கல அப்படின்றது சில பேரோட ஒரு ஆதங்கமாக இருக்குது. என்கிட்ட கூட சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவரும் சரி, துணை முதல்வரும் சரி, அது மட்டும் இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கிற நமது உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு பொதுவாக, அது மட்டும் இல்லை விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு பல உதவிகள் செய்துட்டு வராங்க. அதனால் நமது உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி மாணவிகள் மட்டும் இல்லை, இன்னும் பல மாணவிகளுக்கு இன்னும் பல உதவிகள், அதாவது நீங்கள் வந்து காசு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை, உங்களால் பல இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் பல உதவிகள் செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் ஒரு வேண்டுகோள். இன்னும் இந்த மாதிரி மாணவிகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவிங்க அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் இவங்கள மாதிரி இல்லை, இன்னும் பல மாணவிகள் ஒலிம்பிக்கெலாம் கூட போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மாதங்கி பாப்பா, நீங்களும் ஒலிம்பிக் போகிறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல நேற்று, இவங்களும் ஒலிம்பிக்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கூட என்கிட்ட வச்சுருக்காங்க. இன்னும் வரும் காலங்களில் இந்தியாவில் தமிழகம் முதலிடமாக இருக்கும், வேர்ல்டுலேயே தமிழகம் முதலிடமாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருப்பவர் தான் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். சார், இந்த மாதிரி மாணவிகளுக்கும் என்ன மாதிரி மாணவர்களுக்கும் பல உதவிகள் செய்துட்டு வரீங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்று உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன். அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். சார் வந்து என்னுடைய நண்பர் தான். நான் இதுக்கு முன்னாடி சார் கூட படம்லாம் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ நடிகரையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பொது சேவையில் இருக்கார், அரசியல்வாதியாக இருக்காங்க.
தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்காங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அதனால தான் சார்கிட்ட வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும். பல உதவிகள் செய்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி சார் அமைச்சர் அவர்களும் இருக்கிறாங்க. அவர்களும் பல உதவிகள் செய்துட்டு வராங்க. நீங்களும் இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு பல உதவிகள் செய்ய வேண்டும் என்று உங்களது பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார். இந்த நேரத்தில் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழக மாணவ மாணவிகள் மூலமாகவும் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை, நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் இவங்கள்ட்டையும் நம்ம உஷா மேடம் இவர்கள்ட்டையும் இன்னும் இந்த மாதிரி மாணவ மாணவிகள் முன்னுக்கு வர்றதுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இவங்க மாதங்கி ஸ்ரீ, இவங்களுக்கு வந்து 5 வயசு ஆகுது. இந்த 5 வயசில் இவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னமும் பல ரெக்கார்டுகள் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் வந்து நமக்கு வந்து ஒரு உதவியாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து இப்போ இன்றைக்கி ஸ்கேட்டிங் வந்து ரோட்டில் தான் பண்ணாங்க. ஸோ ரோட்டில் பண்ணும்போது பொதுமக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதால தான் இவங்க வந்து அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணால் தான் இவங்க வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாணவ மாணவிகள் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறவங்க தான் இவர்களுடைய பெற்றோர் லதா மற்றும் கருப்பையா. அவளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி மாணவர்கள் இன்னும் மாணவ மாணவிகள் இன்னும் பெருசாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பிரின்சிபல் மேடம் இவங்களும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு தாய் தந்தைக்கும் மேலே ஒரு படியாக இருந்து இன்றைக்கி பெரும் உதவியாக இருந்துட்டு வராங்க. பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் குளோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை பணக்காரங்க அப்படின்ற ஒரு பாகுபாடெல்லாம் எதுவும் இல்லாமல், உங்களிடம் திறமை இருந்தால் அது எந்த இடத்துல இருந்தாலும், அது மண்ணுக்குள்ளே இருந்தாலும் தோண்டி நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கரூர் மாவட்டம் இன்னும் பல சேவைகள் இன்னும் புரிந்துகிட்டே இருப்பாங்க. பல சிறப்புகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கும்.